நளினி கிருஷ்ணன் தம்பதிகளுக்கு பிறந்த ஒரே செல்ல பொண்ணு. நளினி பிறந்த பிறகு அவர்களுக்கு குழந்தையே பிறக்கவில்லை. கிருஷ்ணன் தம்பதிகள் நளினியை நன்றாக படிக்க வைத்து கொண்டு இருந்தார்கள். நளினியும் மிக நன்றாக படித்து கொண்டு வந்தாள். நளினி பிகாம் பாஸ் பண்ணினதும் ராதா தன் கணவனிடம், நளினி பிகாம் பாஸ் பண்ணிட்டாலே அவளுக்கு ஒரு நல்ல இடத்துல காலகாலத்திலே ஒரு கல்யாணத்தை பண்ணிடலாமே, நீங்கள் அதை பற்றி யோஜனை பண்ணீங்களா என்று கேட்டதும் கிருஷ்ணன் பதில் சொல்வதற்கு முன்னால் நளினி, அம்மா எனக்கு இப்போ கல்யாணம் எல்லாம் வேணாம். நான் எம்காம் சேர்ந்து ஃபஸ்ட் கிளாஸ்லேயே பாஸ் பண்ணிவிட்டு அமெரிக்கா போய் இன்னும் மேலே படிச்சுட்டு அங்கே இருக்கும் ஒரு நல்ல கம்பெனியில் சேர்ந்து கை நிறைய சம்பாதிச்சு வரணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது என்று சொன்னாள். கிருஷ்ணன் மகளின் ஆசையை பூர்த்தி பண்ண வேண்டும் என்று ஆசைப்பட்டார். ஆனால் அவர் மனைவி ராதா, நளினி நீ எங்களுக்கு ஒரே பொண்ணு, உனக்கு அப்புறமா அந்த பகவான் எங்களுக்கு ஒரு குழந்தையும் அனுகிரகம் பண்ணலை என்று சொல்லி தன் கண்களில் வழிந்த கண்ணீரை துடைத்து கொண்டாள். உடனே கிருஷ்ணன், ராதா நீ இப்போ அதையெல்லாம் நினைச்சுட்டு ஏன் கண்ணை கசுக்கிற? பகவான் நமக்கு என்ன பிராப்தமோ அதை தந்திருக்கார். எத்தனையோ தம்பதிகள் ஒரு குழந்தை கூட பிறக்காம மன கஷ்டம் பட்டுண்டு வரா தெரியுமோ? அது வரைக்கும் அந்த பகவான் நமக்கு ஒரு பெண் குழந்தையாவது கொடுத்தாரேன்னு நினைச்சு சந்தோஷப்படாம என்னமோ கண்ணை கசக்கிண்டு இருக்கே என்று சற்று அதட்டலாக சொன்னார். கண்ணை துடித்து கொண்ட ராதா தன் கணவனை பார்த்து, ஏதோ என் மனசுல இருக்கிற ஆதங்கத்தை சொன்னேன். நேக்கு கொஞ்சம் அழுகை வந்துடுது. அது போகட்டும், விடுங்கோ. நீங்கள் சொல்கிறது ரொம்ப சரிதான். நான் நளினி கேட்டதுக்கு பதில் சொல்கிறேன். நளினி, அப்படியெல்லாம் கல்யாணம் ஆகாத உன்னை அமெரிக்கா எல்லாம் அனுப்பி படிக்க வைக்க முடியாது. அமெரிக்காவில் இருக்கிற பசங்க எல்லாம் ஒரு மாதிரி. அவள் கலாச்சாரம் வேற, நம்ம கலாச்சாரம் வேற. நீ அமெரிக்கா போய் உனக்கு ஏதாவது நடக்கக்கூடாது நடந்துச்சுன்னா அப்புறமா யார் அவஸ்தைப்படுறது? என்னை விட உங்களுக்கு அமெரிக்காவை பற்றி ரொம்ப நல்லா தெரியுமே. நீங்கள் ஒன்றும் சொல்லாமல் நின்றுட்டு இருக்கீங்களே. நளினிக்கு சித்த நிதானமாக சொல்லி புரிய வைக்கக்கூடாதா என்று கணவனை பார்த்து கேட்டாள். உடனே கிருஷ்ணன், நீ சொல்கிறது உண்மைதான். எனக்கு அமெரிக்காவை பற்றி நல்லா தெரியும். இந்த காலத்தில் நிறைய பெண் குழந்தைகள் அமெரிக்கா போய் படிக்கிறா. அவள் நல்லா ஒரு வேலையையும் அவள் அங்கேயே தேடிக்கிறா. ஏன் உன் அத்தை பொண்ணு மீரா அமெரிக்கா போய் நன்னா படிச்சுட்டு ஒரு நல்ல வேலையில் இல்லையா? பக்கத்து ஃப்ளாட்டில் இருக்கிறவா அவள் பொண்ணை அமெரிக்கா அனுப்பி இருக்கா. அவள் படிப்பு முடிஞ்சதும் அவள் ஒரு நல்ல வேலையை தேடிக்க போகிறா. நளினி கேட்குறது நேக்கு தப்பாக தோணலை. அவள் எம்காம் பாஸ் பண்ணிவிட்டு அமெரிக்காவுக்கு போய் மேலே படிச்சுட்டு ஒரு நல்ல வேலையை தேடிக்கட்டுமே என்று சொன்னார். கிருஷ்ணன் சொல்லி முடிக்கவில்லை. ராதா, நான் நிச்சயமாக நளினியை ஒரு கல்யாணத்தை பண்ணிக்காமல் அனுப்ப மாட்டேன். அவள் அமெரிக்கா மேல் படிப்பை விட எனக்கு அவள் கல்யாணம்தான் முக்கியமாக படுறது என்று சொன்னாள். உடனே நளினி, என்னம்மா இப்படி சொல்கிறே? எனக்கு அமெரிக்கா போய் மேலே படிக்கணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. நீங்கள் என்னடானா எனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கிறது தான் முக்கியம்னு சொல்கிறீங்க. அப்போ என் ஆசை என்ன ஆகிறது என்று அம்மாவின் முந்தானையை பிடித்து கொண்டு கேட்டாள். 2 பேருக்கும் ஒரு சமரசம் பண்ணி வைப்போமே என்று நினைத்து கிருஷ்ணன் நளினியை பார்த்து, நளினி நீ முதல்ல எம்காம் சேர்ந்து நன்னா படித்து ஒரு ஹை ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணு. அது முடியவே இன்னும் 2 வருஷம் ஆகும். அதுக்கப்புறமா நாம் இந்த அமெரிக்கா போய் படிக்கிறத பற்றி பேசலாம் என்று சொன்னதும் இருவரும் அவர் சொன்னதை ஒத்துக்கொண்டு சும்மா இருந்தார்கள். ஆனால் நளினி எம்காம் படித்து முடித்த பிறகு அமெரிக்கா போவதில் தீர்மானமாக இருந்தாள். அதுபோலவே ராதா நளினி எம்காம் பாஸ் பண்ணினதும் அவளுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைத்து விட வேண்டும் என்பதில் தீர்மானமாக இருந்தாள். நளினி எம்காம் கோர்ஸ் சேர்ந்தாள். நாம் ரொம்ப கஷ்டப்பட்டு படித்து அப்பா சொன்ன மாதிரி ஒரு ஹை ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணிவிட்டு எப்படியாவது அம்மாவை ஒத்துக்க வச்சு நம்ம அமெரிக்கா போய் மேலே படிக்கணும், அப்புறமா ஒரு நல்ல வேலையை தேடிக்கணும் என்று நினைத்து நன்றாக படித்து வந்தாள். நளினி எம்காம் பாஸ் பண்ணினாலே ஒழிய அவளுக்கு ஹை ஃபஸ்ட் கிளாஸ் மார்க் வரவில்லை. இருந்தாலும் ஃபஸ்ட் கிளாஸ்லேயே பாஸ் பண்ணி இருந்தாள். நளினி அவள் அப்பா அம்மா கிட்டே தான் அமெரிக்கா போய் படிக்க வேண்டும் என்று பிடிவாதம் பிடித்து வந்தாள். ஆனால் ராதாவோ எம்காம் படிப்பு படித்தது போதும், நளினியை ஒரு கல்யாணம் பண்ணிக்க சொல்லி வற்புறுத்தி வந்தாள். 2 பேருக்கும் நடுவிலே மாட்டிக்கொண்ட கிருஷ்ணன், நம்ம யார் பக்கம் பேசுறது, யார் நம்ம பேச்சை கேட்பார்கள் என்று புரியாமல் தவித்து வந்து கொண்டு இருந்தார். பம்பாயில் வசித்து வந்த ராதாவின் அண்ணன் தன் மனைவியை அழைத்து கொண்டு தன்னுடைய மிக நெருங்கிய நண்பன் ஒருவர் கல்யாணத்திற்கு சென்னைக்கு வந்திருந்தார். கல்யாணம் முடிந்ததும் நாம் இவ்வளவு தூரம் வந்து இருக்கோமே, ராதாவையும் அவ குடும்ப நபர்களையும் பார்த்துவிட்டு போகலாமே என்று நினைத்து ராதாவின் வீட்டுக்கு வந்து காலிங் பெல்லை அழுத்தினார். வாசல் கதவை திறந்த ராதாவுக்கு தன்னுடைய அண்ணாவையும் மன்னியையும் நின்று கொண்டு இருப்பதை பார்த்து ஆச்சரியப்பட்டு உடனே, வா அண்ணா, வாங்கோ மன்னி என்று சொல்லி வரவேற்றாள்.
கிருஷ்ணனும் அவர்களை பார்த்து ஆச்சரியப்பட்டு வாங்கோ வாங்கோ என்று அழைத்து சோபாவில் உட்காரச் சொன்னார். இருவரும் சோஃபாவில் உட்கார்ந்து கொண்டார்கள். இரு குடும்பமும் பேசிக்கொண்டு இருந்தார்கள். பேச்சின் நடுவிலே ராதா தான் நளினியிடம் சொல்லி கொண்டு வருவதையும் நளினி பிடிவாதம் பிடித்து வருவதையும் தன் அண்ணாவிடமும் மன்னியிடமும் சொன்னாள். 2 பேரும் ஆசைப்படுறா போல என்கிட்ட ஒரு நல்ல ஐடியா இருக்கு, சொன்னா நீங்க 2 பேரும் பண்ணுவேலா என்று ஒரு விடுகதை போட்டார் பலராமன். உடனே ராதாவும் நளினியும் நாங்க பண்றோம், நீங்க உங்க ஐடியாவை சொல்லுங்கோ என்று அவசரப்படுத்தினார்கள். அது ஒன்றுமில்லை ராதா, எங்கள் ஃப்ளாட்டுக்கு அடுத்த ஃப்ளாட்டில் இருக்கிறவா அவா பையனுக்கு ஒரு நல்ல இடமா பார்த்துட்டு வரா. அவா பையன் அமெரிக்காவிலே படிச்சுட்டு ஒரு நல்ல வேலையில் இருக்கான். அவா குடும்பம் ரொம்ப நல்ல குடும்பம். எனக்கு அவளை ரொம்ப வருஷமாக தெரியும். நீங்கள் எல்லாம் ஆசைப்பட்டா நான் அவர்கிட்ட நளினியையும் அவ படிப்பை பற்றியும் சொல்கிறேன். ஜாதகம் ஒத்து இருந்து அவளும் சரின்னு சொன்னா நளினியை அவா பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுங்கோ. கல்யாணம் பண்ணிட்டு நளினி அமெரிக்கா போய் மேலே படிக்கட்டுமே என்று சொன்னதும் கிருஷ்ணன், ராதா, நளினி 3 பேரும் அவர் சொன்ன ஐடியாவை ஒத்துக்கொண்டார்கள். 2 நாள் கழித்து பலராமன் தன்னுடைய அடுத்த ஃப்ளாட்டில் வசித்து வந்த ராமநாதன் குடும்பத்தாரிடம் தன் தங்கை குடும்பத்தை பற்றியும் அவர்கள் பெண் நளினி, அவள் வயசு, படிப்பு எல்லா விவரமும் சொன்னார். இரு குடும்பமும் ஜாதக பரிவர்த்தனை பண்ணி ஜாதகங்கள் ஒத்து இருக்கவே அவர்கள் பையன் 2 வாரம் லீவில் பம்பாய் வந்ததும் அவனை அழைத்து கொண்டு சென்னைக்கு வந்து நளினியை பெண் பார்த்து கல்யாணத்துக்கு சம்மதம் தெரிவித்து கல்யாணம் பண்ணிக்கொள்ள முடிவு பண்ணினார்கள். அமெரிக்காவில் நல்ல வேலையில் இருக்கும் மாப்பிள்ளையாச்சே என்று நினைத்து பெண்ணுக்கு நிறைய நகைகள் போட்டு நாதஸ்வரம், பேண்ட், ரிசப்ஷன், டின்னர், லைட் மியூசிக், கச்சேரி, மாலையில் பஜன் என்று பணத்தை வாரி இறைத்தார்கள் கிருஷ்ணன் தம்பதிகள். பையன் வீட்டாருக்கும் நமக்கு இவ்வளவு நல்ல சம்பந்தம் கிடைத்ததை எண்ணி மிகவும் சந்தோஷப்பட்டார்கள். கல்யாணம் முடிந்து கோபாலும் நளினியும் அமெரிக்கா கிளம்பி போனார்கள். முதல் 3 மாதம் இருவரும் சொர்க்கலோகத்தில் இருப்பது போல் சந்தோஷத்தில் மூழ்கி திளைத்தார்கள் கோபாலும் நளினியும். ஒரு நாள் கோபால் நளினியை பார்த்து நாம சீக்கிரமா ஒரு குழந்தையை பெத்துண்டு அந்த குழந்தையை நன்னா வளர்த்து வரலாமா என்று சிரித்து கொண்டே தன் எண்ணத்தை சொன்னான். உடனே நளினி, இல்லை, நான் முதலே ஒரு நல்ல அமெரிக்கா யூனிவர்சிட்டியில் சேர்ந்து நன்னா படித்து ஒரு டிகிரி வாங்கி ஒரு நல்ல வேலையில் சேர்ந்து ஒரு 2 வருஷமாவது வேலை பண்ணின அப்புறமா தான் குழந்தையை பற்றி யோஜனை பண்ண போகிறேன். இப்போதைக்கு குழந்தை வேணாமே டார்லிங் என்று கொஞ்சினாள். நளினி அப்படி சொல்லிவிட்டு பிறகு கோபால் அப்போதைக்கு ஒன்றும் சொல்லாமல் சும்மா இருந்தான். சமயம் கிடைக்கும் போதெல்லாம் கோபால், நளினி, நாம் சீக்கிரமாக குழந்தை பெத்துண்டாதான் நல்லது. பெண்களுக்கு வயசு ஆகி லேட்டாக ஆகிற பிரசவங்களில் நிறைய காம்ப்ளிகேஷன் வரதுன்னு இங்கே நிறைய ரிசர்ச் பண்ணி புதுசாக கல்யாணம் ஆன கப்பல்ஸுக்கு அட்வைஸ் சொல்லியிருக்கா என்று அவன் சொல்லி முடிக்கும் முன்பே நளினி, வேணாம் ப்ளீஸ், நான் படித்து ஒரு டிகிரி வாங்கிட்டு ஒரு நல்ல வேலைக்கு போனப்புறமா தான் குழந்தை பெற்றுக்கலாம்னு இருக்கேன். குழந்தைன்னு ஒன்று பிறந்துட்டா அப்புறமா நான் படிக்க முடியாது, ஒரு நல்ல வேலைக்கு போக முடியாது. எனக்கு நன்னா படிச்சுட்டு ஒரு வேலைக்கு போய் நன்னா சம்பாதிக்கணும்னு ரொம்ப ஆசையாக இருக்கு கோப் என்று சொல்லி அவள் மறுத்து வந்தாள். கோபால் மௌனமாக இருந்து விட்டான். இந்த மன வேற்றுமையே நாளடைவில் இவர்களுக்குள் காரசாரமான விவாதமாக ஆகிவிட்டது. 2 மாதம் ஆனதும் இதுவே ஒரு மன வேற்றுமையை கொடுத்து வந்தது. நளினி தன் கணவன் கோபால் சொல்லி வந்ததற்கு மாறாக அவள் சொன்ன பதிலே சொல்லி வந்ததால் இருவருக்கும் இடையே நாளுக்கு நாள் சண்டை வலுத்து வந்து கொண்டு இருந்தது. கோபால் தனக்கும் நளினிக்கும் இந்த மன வேற்றுமையும் சொல்லி அது ஒரு சண்டையாக மாறி வருவதை தன் பெற்றோர்களிடம் பகிர்ந்து கொண்டான். கோபால் சொன்னதை கேட்டு அவன் பெற்றோர்கள் மிகவும் வருத்தப்பட்டார்கள். அவர்கள், பார்த்துக்கோ கோபால், நீதான் பெஸ்ட் ஜட்ஜ், எங்களுக்கு அப்பப்போ என்ன டெவலப்மெண்ட்டுன்னு மட்டும் சொல்லிண்டிரு என்று சொல்லிக்கொண்டு இருந்தார்கள். இதை போலவே நளினியும் தன் பெற்றோர்களிடம் தனக்கும் கோபாலுக்கும் இருக்கும் மன வேற்றுமையை சொன்னாள். நளினி பெற்றோர்கள் நளினியிடம், நீ சொல்றது தான் சரி நளினி, அமெரிக்காவில் படித்து ஒரு டிகிரி வாங்கி 2 வருஷமாவது நீ வேலை பண்ணின அப்புறமா தான் நீ ஒரு குழந்தையை பெற்றுக்கணும். இப்போவே நீ ஒரு குழந்தையை பெற்றுண்டா அப்புறமா நீ படிக்கவும் முடியாது, ஒரு நல்ல வேலைக்கும் போக முடியாது. கல்யாணம் பண்ணிட்டு அமெரிக்கா போகும் எல்லா பெண்களும் இப்படித்தானே பண்றா என்று சொல்லி அவளை மேலே படிக்க ஊக்குவித்தார்கள். சென்னையிலே இருந்த ராதாவின் நெருங்கிய உறவினர்களும் கிருஷ்ணன் உறவுக்காரர்களும் நளினியிடம், நீ சொல்றது போலத்தான் பண்ணணும் என்று சொல்லி அவர்களும் நளினியை ஊக்குவித்தார்கள். நளினிக்கு அவள் பெற்றோர்களும் அவளுடைய உறவுக்காரர்களும் சொன்னது ரொம்ப பிடித்திருந்ததால் தன் பிளானில் தீவிரமாக இருந்து வந்தாள்.
ஒரு நாள் வாக்குவாதம் உச்சக்கட்டத்தை அடைந்தபோது நளினி, கோபால், நீ என்னை படிக்க வைக்காட்டா நான் இங்கே இருக்க மாட்டேன். நீ எனக்கு சென்னைக்கு ஒரு டிக்கெட் வாங்கி என்னை சென்னைக்கு பிளேன் ஏற்றி அனுப்பிவிடு. நான் சென்னைக்கு போய் என் வழியை பார்த்துக்கிறேன் என்று தீர்மானமாக சொல்லிவிட்டாள். கோபால் அவளை பார்த்து, நளினி, நான் உனக்கு சென்னைக்கு டிக்கெட் வாங்கி தரேன். அது ஒரு ப்ராப்ளமே இல்லை. நீ கல்யாணமானவ. நீ சென்னைக்கு போயிட்டா திரும்ப அமெரிக்கா வருவது ரொம்ப கஷ்டமா இருக்கும். நீ அவசரப்படாம நன்னா யோஜனை பண்ணு. நீ இங்கே இருக்கிறது தான் நல்லது என்று எவ்வளவோ தடவை சொல்லி பார்த்தான். ஆனால் நளினி கோபால் சொன்னதை கேட்பதா இல்லை. அவள் சொன்னதையே சொல்லி கொண்டு வந்தாள். நளினியின் பிடிவாதத்தை புரிந்து கொண்ட கோபால், சரி, நான் உனக்கு சென்னைக்கு ஒரு ஏர் டிக்கெட் வாங்கித்தரேன். நீ ஜாக்கிரதையா சென்னைக்கு போய் வா என்று மிகவும் வருத்தப்பட்டு கொண்டே சொன்னான். அடுத்த நாளில் நளினி தன் துணிமணிகள், நகைகள் எல்லாம் எடுத்துக்கொண்டு சென்னைக்கு கிளம்பினாள். கோபால் நளினியை ஏர்போர்ட்டில் டிராப் பண்ணிவிட்டு அவன் விமானம் கிளம்பி போனதும் தன் அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்தான். கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கொண்டு கோபால் தன் பெற்றோர்களிடம் நடந்த விஷயங்களை ஒன்று விடாமல் சொல்லிவிட்டு, அப்பா, அம்மா, நான் ரொம்ப தீர்மானமா இருக்கேன். நான் இப்போ எந்தவித அவசர முடிவுக்கும் போக போறதில்லை. நளினியா என்னைக்கு மனம் திருந்தி அமெரிக்கா வராலோ அதுவரை நான் பொறுமையாக இருக்க போறேன் என்று சொல்லிவிட்டான். கோபால் பெற்றோர்கள் தன் பையன் கல்யாண வாழ்க்கை இப்படி ஆகிவிட்டதே என்று நினைத்து மிகவும் கவலைப்பட்டு வந்தார்கள். நளினி சென்னை ஏர்போர்ட்டுக்கு வந்ததும் நளினியின் பெற்றோர்களும் உறவினர்களும் அவளை சந்தோஷமாக வரவேற்று வீட்டுக்கு அழைத்து கொண்டு போனார்கள். சென்னைக்கு வந்த 3 நாட்களுக்கு நளினிக்கு ஜெட்லாக் இருந்து வந்தது. ஜெட்லாக் சரியானதும் நளினி தன் உறவினர்களை சந்திப்பதும், ஃப்ரெண்ட்ஸ்கள் வீட்டுக்கு போய் தன் அமெரிக்கா லைஃப் பற்றி பேசுவதிலும் தன் பொழுதை கழித்து வந்தாள். 2-3 மாதமாக தன் வேலையில் கோபால் கவனக்குறைவாக இருந்து வந்ததால் கோபால் நளினி சென்னைக்கு கிளம்பி போன ப்ராப்ளத்தை மறந்துவிட்டு தன் வேலையை மும்முரமாக கவனித்து வர ஆரம்பித்தான். நளினி சென்னைக்கு வந்து 15 நாட்கள் ஆகிவிட்டது. நளினி தன் பெற்றோர்களிடமும் உறவுக்காரர்களிடமும் கலந்து பேசினாள். எல்லோரும் ஒரு வாய் வைத்தாற்போல், நளினி, நீ உடனே ஒரு நல்ல கோச்சிங் சென்டர்ல சேர்ந்து டாஃபல் கிரே படிச்சுட்டு அதுல எல்லாம் நல்ல மார்க் வாங்கு. அப்புறமா நீ அமெரிக்கன் கான்சுலேட்டுக்கு போய் அமெரிக்கா போக விசா வாங்கி கொண்டு அமெரிக்கா போய் உனக்கு பிடிச்ச கோர்ஸ்லேயே சேர்ந்து படித்து பாஸ் பண்ணிட்டு ஒரு நல்ல வேலையை தேடிக்கோ. அப்புறமா உன் நாத்துக்காரர்கிட்டே போய் சேர்ந்துக்கோ என்று சொல்லவே நளினி சந்தோஷப்பட்டு அவர்களை தேங்க் பண்ணினாள். அடுத்த வாரமே நளினி ஒரு கோச்சிங் சென்டரில் சேர்ந்து டாஃபல் கிரே படிக்க ஆரம்பித்தாள். நளினி அமெரிக்காவை விட்டு சென்னைக்கு வந்து 2 மாதம் ஆகியது. கோர்ஸ் நேரம் தவிர நளினி வீட்டில் தன் பாடங்களை படித்து கொண்டு வந்தாள். ஆனால் ராதாவுக்கு மட்டும் கல்யாணமான நம்ம பொண்ணு நளினி இப்படி ஒரு சின்ன பொண்ணு போல ஆத்துல உட்கார்ந்துண்டு படிச்சுட்டு வராளே, எல்லாம் நல்லபடியாய் போய் இவ டாஃபல் கிரே 2லையும் நல்ல மார்க் வாங்கி பாஸ் பண்ணிட்டு ஒரு நல்ல படிப்பு படிச்சுட்டு ஒரு நல்ல வேலை கிடைச்சி அப்புறமா அவ ஆத்துக்காரர்கிட்ட போய் சேர்ந்து இருக்கணும். அதுவரை நளினி ஆத்துக்காரர் வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்காம இருக்கணும். எனக்கு என்னவோ நளினி அமெரிக்காவை விட்டுட்டு சென்னைக்கு வந்தது ரொம்ப தப்புன்னு படுறது என்று நினைக்கும் போது அவள் மனது ரொம்ப வேதனைப்பட்டது. தன் வேதனையை கணவர் தனியாக இருக்கும்போது சொல்லி வருத்தப்பட்டாள். உடனே கோபால் ராதாவிடம், அப்படியெல்லாம் ஆகாது ராதா, நீ வீணா கவலைப்பட்டிருந்து வர, எல்லாம் சரியா போகும் என்று சொல்லி ராதாவுக்கு தேத்தரவு சொல்லி வந்தார். நளினி ஒரு சின்ன பெண்ணாக இருந்தபோது படித்து கொண்டு வந்தது போல் இப்போது அவளால் முழு கவனம் படிப்பில் செலுத்த முடியவில்லை. தான் கோபாலிடம் பிடிவாதம் பிடித்து சென்னைக்கு கிளம்பி வந்த நிகழ்வு ஞாபகம் வரும்போது மட்டும் சீரியஸாக படித்தாள் நளினி. நடுநடுவிலே வேற விஷயத்தில் தன் கவனத்தை செலுத்தி வந்தாள் நளினி டாஃபல் கிரே பரீட்சைகள் எழுதினாள். டாஃபல் கிரே ரிசல்ட்கள் வரும் வரை நளினி வீட்டில் ஒன்றும் செய்யாமல் சும்மா இருந்து வந்தாள். ராதா மட்டும் தினமும் வேண்டி வரும் காமாட்சி அம்மனிடம், அம்மா தாயே, எல்லாம் நல்லபடியா போய் நளினி அமெரிக்காவுக்கு போய் அவ ஆசைப்பட்ட மாதிரி படிச்சுட்டு ஒரு நல்ல வேலையை தேடிண்டு சீக்கிரமா அவ ஆத்துக்காரரோட சேர்ந்து அவ சந்தோஷமா வாழ்ந்துட்டு வரணும். அதுக்கு நீதான் அனுகிரகம் பண்ணணும் என்று வேண்டி வந்தாள். நளினி ரொம்ப சுமாராகத்தான் பரீட்சை எழுதியிருந்ததால் அவளுக்கு ரொம்ப சுமாரான மார்க்குகள் வந்திருந்தது. நளினிக்கு மிகவும் வருத்தமாக இருந்தது. நளினியின் அப்பா, நளினி, இந்த டாஃபல் கிரே மார்க்குக்கு உனக்கு நல்ல யூனிவர்சிட்டியில் அட்மிஷன் கிடைக்காதேம்மா. அதை தவிர உனக்கு எந்த யூனிவர்சிட்டியும் எய்டும் தரமாட்டாளே. கோர்ஸ் ஃபீஸ் மொத்தத்தையும் நாம தானே கட்டி படிக்கணும். அதுக்கு ரொம்ப செலவு ஆகுமே. அதை தவிர உனக்கு அமெரிக்கா போக ஏர் டிக்கெட்டும் வாங்கியாகணும். நீ ஹாஸ்டல்ல தங்கி படிக்க செலவும் நாம தான் பார்த்துண்டு ஆகணும் என்று மெல்ல இழுத்தார்.
கிருஷ்ணன் சொன்னதை கேட்ட ராதா, இன்னும் இத்தனை செலவு நம்ம பண்ணி ஆகணுமா என்று கவலையுடன் கேட்டாள். நளினி, இல்லப்பா, 2 எக்ஸாம்களும் ரொம்ப கஷ்டமா இருந்தது, எல்லோரும் கம்மி மார்க்கு தான் வாங்கியிருக்கா என்றாள். கிருஷ்ணன் நளினியை பார்த்து, நளினி, நீ வேணும்னா மறுபடியும் அந்த கோச்சிங் சென்டர்ல சேர்ந்து நன்னா படிச்சு ரொம்ப நல்ல மார்க் வாங்க ட்ரை பண்றியா என்று கேட்டதும் நளினி சந்தோஷப்பட்டு, சரிப்பா, நான் மறுபடியும் அந்த கோச்சிங் சென்டர்ல சேர்ந்து படிச்சு நல்ல மார்க் வாங்க ட்ரை பண்றேன் என்று சொல்லிவிட்டு அவள் மறுபடியும் கோச்சிங் சென்டர்ல சேர்ந்து கஷ்டப்பட்டு படித்து வந்தாள். முன்னம் படித்து வந்ததை விட இன்னும் முழு கவனத்தோடு படித்து வந்தாள். நளினி சென்னைக்கு வந்து 1.5 வருஷம் ஆகிவிட்டது. நளினியின் வாழ்வு மலருமா மலராதா என்று எண்ணி வேதனைப்பட்டாள் நளினியின் அம்மா. அவள் மனவேதனை நாளுக்கு நாள் அதிகமாகி அவள் ஒரு நாள் மாரடைப்பால் காலமாகிவிட்டாள். மனைவியின் ஈமச் சடங்குகளை எல்லாம் முடித்துவிட்டு கிருஷ்ணன் சகஜ நிலைக்கு வந்தார். ராதாவின் காரியங்களுக்கு வந்திருந்த உறவினர்களில் சிலர் மறைமுகமாக, சவால் விட்டுட்டு வந்தாச்சா, முழு ஒத்துழைப்பையும் போட்டு இத்தனை நாளைக்குள்ள டாஃபல் கிரே பரீட்சை எழுதி நல்ல மார்க் வாங்கிட்டு விசா வாங்கிட்டு அமெரிக்கா போய் இருக்கணும் இந்த நளினி என்று பேசிக்கொண்டு இருந்தது நளினி காதுகளிலும் அவள் அப்பா காதுகளிலும் விழுந்தது. நாளடைவில் உறவினர்கள் இவர்கள் வீட்டுக்கு வருவது குறைந்துவிட்டது. நளினி ப்ராப்ளம் இப்போது அவளுக்கும் அவள் அப்பாவுக்கும் மட்டும்தான் சொந்தமாகிவிட்டது. மகளை இன்னும் கவனமுடன் படித்து நல்ல மார்க்குகள் வாங்கும்படி கண்டிப்பாக சொல்லி வந்தார் கிருஷ்ணன். நளினியும் சீரியஸாக படித்து வந்தாள். ஒரு நாள் மோட்டார் பைக்கில் ஆபீஸுக்கு போகும்போது கிருஷ்ணன் மேலே ஒரு லாரி மோதி அவருக்கு இடுப்பு பாகத்தில் நல்ல அடிபட்டு எலும்பு முறிவும் ஆயிற்று. அவர் பைக்கை பக்கத்தில் இருந்த ஒரு வெத்திலைப்பாக்கு கடையிலே விட்டுவிட்டு அந்த கடைக்காரரை அவர் பைக்கை கொஞ்சம் பார்த்து கொள்ள சொல்லிவிட்டு ஒரு ஆட்டோவை பிடித்து கொண்டு வீட்டுக்கு வந்தார். அவர் ஆட்டோக்காரனுக்கு பணத்தை கொடுத்துவிட்டு விந்தி விந்தி வீட்டுக்குள் வந்து தனக்கு அடிபட்ட விஷயத்தை நளினியிடம் சொன்னார். உடனே நளினி அப்பாவை அருகில் இருந்த ஒரு ஹாஸ்பிட்டலில் சேர்த்தாள். ஹாஸ்பிட்டலில் கிருஷ்ணனுக்கு எக்ஸ்ரே எடுத்து பார்த்துவிட்டு அவருக்கு ஏற்பட்டு இருந்த எலும்பு முறிவுக்கு இடுப்பிலிருந்து கால் பாதம் வரை மாவுக்கட்டு போட்டார்கள். நளினி ஹாஸ்பிட்டலுக்கு பணத்தை கட்டிவிட்டு அப்பாவை ஒரு ஆட்டோவில் ஏற்றிக்கொண்டு அவரை ஆட்டோ டிரைவர் உதவியுடன் கைத்தாங்களாக பிடித்து கொண்டு வீட்டுக்குள் அழைத்து வந்து கட்டிலில் படுக்க வைத்தாள். தன் அப்பாவை கவனித்துக் கொள்வது, சமையல் வேலை, வீட்டு வேலை எல்லாம் நளினியின் தலையில்தான் விழுந்தது. நளினி எல்லா வேலைகளையும் பண்ணிவிட்டு தன் படிப்பில் கவனம் செலுத்தி வந்தாள். நடுநடுவே அமெரிக்காவில் தான் எடுத்த முடிவில் தன்னால் ஜெயிக்க முடியவில்லை என்கிற கவலை வேற அவள் மனதில் தலை தூக்க ஆரம்பித்தது. எதையும் வெளிக்காட்டிக் கொள்ளாமல் தான் சந்தோஷமாக இருப்பது போல் நடித்து வந்தாள் நளினி. 1 மாசம் ஆனதும் நளினி அப்பாவை ஹாஸ்பிட்டலுக்கு அழைத்து போய் காட்டினாள். கிருஷ்ணன் மதித்து பார்த்த டாக்டர் நளினியிடம், உங்க அப்பா கால் எலும்பு முறிவு நல்லா சேரல, அவருக்கு மறுபடியும் ஆப்ரேஷன் பண்ணுறது அவர் வயசுக்கு நல்லதே இல்லை, அதனால் அவர் ஒரு அக்குள் கட்டையை வச்சுக்கிட்டு நடந்து வர்றதுதான் நல்லது என்று சொல்லி இருவரையும் அனுப்பிவிட்டார். டாக்டர் சொன்னதை கேட்ட கிருஷ்ணனுக்கும் நளினிக்கும் தூக்கி வாரி போட்டது. வேறு வழி இல்லாமல் கிருஷ்ணன் டாக்டர் சொன்னது போல் ஒரு அக்குளில் கட்டையை வைத்து கொண்டு வீட்டிலே நடமாடி வந்தார். 1 மாதம் ஆனதும் கிருஷ்ணன் ஆஃபீஸுக்கு போய் வந்து கொண்டிருந்தார். அக்குள் கட்டையை வைத்து கொண்டு ஆஃபீஸ் வேலை செய்து வருவது ரொம்ப கஷ்டமாக இருக்கவே கிருஷ்ணன் வேறு வழி இல்லாமல் விஆர்எஸ் வாங்கி கொண்டு வீட்டோடு இருந்து வந்தார். இந்த தடவை கஷ்டப்பட்டு படித்த டாஃபல் கிரே 2 பரீட்சைகளிலும் நல்ல மார்க் வாங்கினாள் நளினி. ஹாஸ்பிட்டல் செலவு, வீட்டில் மாத வரும்படி இல்லாமல் இருந்து வரும் குடும்ப நிலைமை எல்லாம் சேர்த்து நளினியையும் கிருஷ்ணனையும் பண கஷ்டத்தில் அழுத்தியது. அமெரிக்கா போக டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் தயார் பண்ணி கொடுத்த கம்பெனி அதற்கு நிறைய ஃபீஸும் வாங்கி கொண்டார்கள். நளினி குறிப்பிட்ட நாளில் விசா ஆஃபீஸுக்கு போனாள். இவளை இன்டர்வியூ பண்ண விசா ஆஃபீஸர் நளினியின் பாஸ்போர்ட்டை பார்த்தவுடன், நீங்கள் அமெரிக்காவை விட்டுட்டு வந்து 2 வருஷத்திற்கு மேல் ஆகிவிட்டதே, ஏன் உடனே நீங்கள் அமெரிக்கா திரும்பி போகல என்று பட்டென்று கேட்டார். நளினி இதற்கு நேரடியாக பதில் சொல்லாமல் ஏதோ சொல்லி மழுப்பினாள். கொஞ்ச நேரமானதும் நளினி, இல்லை, நான் ஸ்டூடெண்ட்ஸ் விசாவில் போக அப்ளை பண்ணியிருக்கேன் என்று சொன்னதும் அந்த விசா ஆஃபீஸர் பதில் ஒன்றும் சொல்லாமல் விசாவை ரிஜெக்ட் பண்ணிவிட்டார். மனம் ஒடிந்து போய் வீட்டுக்கு வந்தாள் நளினி. நளினி அமெரிக்காவை விட்டு வந்து 3 வருஷங்கள் ஆகிவிட்டது. நளினியின் நிலைமையை பார்த்த கிருஷ்ணன் மனம் புழுங்கினார். மறுபடியும் விசாவுக்கு அப்ளை பண்ணி விசா ஆஃபீஸரிடம் இந்த தடவை தன் வாழ்க்கையில் நடந்த உண்மைகளை எல்லாம் சொல்லி விசா வாங்க முயற்சி பண்ணுவது என்று தீர்மானம் பண்ணி நளினி மறுபடியும் வேறு ஒரு கன்சல்டன்ட்டை பார்த்து அமெரிக்கா போக வேண்டிய டாக்குமெண்ட்ஸ்க்கெல்லாம் தயார் பண்ணினாள். கிருஷ்ணன் தன் கையில் இருந்த பணத்தை எல்லாம் திரட்டி போட்டு கொஞ்சம் கடனும் வாங்கி கன்சல்டன்ட் ஃபீஸாக கொடுத்தார். நளினியின் பாஸ்போர்ட்டை பிரித்து பார்த்ததும் அந்த விசா ஆஃபீஸர், போன தடவை உங்களுக்கு ஏன் விசா ரிஜெக்ட் ஆச்சு என்று கேட்டார். தைரியத்தை வரவழைத்து கொண்டு நளினி நடந்தவற்றையெல்லாம் உண்மையாக விசா ஆஃபீஸரிடம் சொல்லிவிட்டாள். விசா ஆஃபீஸர் சிரித்து கொண்டே, மேம், விசா சட்டத்திற்கு புறம்பாக நான் உங்களுக்கு விசா தர முடியாது, உங்களிடம் போதுமான ஆதாரங்கள் இல்லை என்று சொல்லிவிட்டு விசாவை ரிஜெக்ட் பண்ணிவிட்டார் அந்த விசா ஆஃபீஸர்.
நளினிக்கு உலகமே இருண்டது போல் தோன்றியது. வேறு வழி இல்லாமல் வீடு வந்து சேர்ந்தாள். நளினி சொன்னதை கேட்ட கிருஷ்ணன் மனமுடைந்து போனார். அவர் உடனே, அம்மா நளினி, இனிமே நீ அமெரிக்கா போகிறதுன்றது ஒரு முடியாத காரியமாக ஆயிடுத்தே. எப்படிம்மா நீ மறுபடியும் மாப்பிள்ளைக்கிட்ட போய் ஒன்றா இருக்க போகிற? எனக்கு ஒன்றும் புரியலேம்மா என்று சொல்லி கண் கலங்கினார். நளினிக்கும் அப்பா சொல்றது ரொம்ப சரி என்று பட்டது. அவள் மனசும் அழுது கொண்டு இருந்தது. அப்பாவிடம் என் வாழ்க்கை இப்படி ஆயிடுத்தே, நான் பண்ணது ரொம்ப தப்புப்பா. முதல் தடவை எனக்கு விசா கிடைக்காத போதே நான் அவர்கிட்ட ஃபோன் பண்ணி மன்னிப்பு கேட்டிருக்கணும் என்று சொல்லி மனம் வருந்தினாள் நளினி. கொஞ்ச நேரம் ஆனதும் கிருஷ்ணன், நீ மட்டும் தப்பு பண்ணலம்மா. நீ அமெரிக்காவில் இருந்து எங்ககிட்ட பேசினப்போ நானும் நம்ம உறவுக்காரர் எல்லாம் உனக்கு தப்பான அட்வைஸை கொடுத்தோம். ஆனா அம்மா மட்டும் நளினி டாஃபல் கிரேட் 2லேயும் நல்ல மார்க் வாங்கி பாஸ் பண்ணிட்டு ஒரு நல்ல படிப்பு படிச்சுட்டு ஒரு நல்ல வேலை கிடைச்சி அப்புறமா அவ ஆத்துக்கார்கிட்ட போய் சேர்ந்திருக்கணும். அதுவரை நளினி ஆத்துக்காரர் வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்காம இருக்கணும். எனக்கு என்னவோ நளினி அமெரிக்காவை விட்டுட்டு சென்னைக்கு வந்தது ரொம்ப தப்புன்னு படுறதுன்னு சொல்லி ரொம்ப வேதனைப்பட்டா. என்கிட்ட சொல்லிண்டா. ஆனா நான் அவகிட்ட அப்படியெல்லாம் ஆகாதுராதா, நீ வீணா கவலைப்பட்டு வர, எல்லாம் சரியா போகும்னு சொன்னேன். ஆனா ஒன்னும் சரியா போகலையம்மா என்று சொல்லிவிட்டு தன் கண்களை துடைத்து கொண்டார். கடன் தொல்லை, வீட்டு செலவு எல்லாம் ஒன்றாய் சேர்ந்து கிருஷ்ணனை பண கஷ்டத்தில் அழுத்தியது. இருவரும் வீட்டு செலவை சமாளிக்க மிகவும் சிரமப்பட்டு கொண்டு வந்தார்கள். நளினி அப்பாவிடம், அப்பா, வீட்டு செலவை சமாளிச்சு வர்றது ரொம்ப சிரமமா இருக்கு, அதனால நான் ஒரு வேலைக்கு போய் சம்பாதிச்சுண்டு வரலாம்னு இருக்கேன் என்று சொன்னாள். வேலையில் சேர முனைந்த நளினி தினமும் வரும் தினசரி பத்திரிகைகளை எல்லாம் பார்த்து ஒரு நல்ல வேலைக்கு அப்ளை பண்ணி கொண்டு இருந்தாள். அவளுக்கு எங்கேயும் அவளுக்கு பிடித்த வேலை கிடைக்கவில்லை. இதே கவலையில் ஒரு நாள் கிருஷ்ணன் மயக்கம் போட்டு கீழே விழுந்து விட்டார். உடனே நளினி அப்பாவை அருகில் இருந்த ஹாஸ்பிட்டலில் சேர்த்தாள். கிருஷ்ணனை நன்றாக பரிசோதித்த டாக்டர்கள் நளினியிடம், உங்க அப்பாவுக்கு இரத்த அழுத்தம் அதிகமாக இருக்கு, அவரை உடனே ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணணும் என்று சொல்லவே நளினி வேற வழி இல்லாமல் அப்பாவை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணினாள். இரத்த அழுத்தம் அதிகமாக இருந்ததால் கிருஷ்ணன் படுத்த படுக்கையானார். அவருக்கு தூக்கம் வராததால் டாக்டர் அவருக்கு தூக்கம் வர தூக்க மாத்திரை எழுதி கொடுத்தார். நளினி ஹாட் மாத்திரைகளுடன் தூக்க மாத்திரைகளையும் வாங்கி கொண்டு வந்து அப்பாவுக்கு கொடுத்து வந்தாள். கிருஷ்ணனும் ஹாட் மாத்திரைகளுடன் தூக்க மாத்திரைகளையும் போட்டு வந்து கொண்டு இருந்தார். அவர் தூக்க மாத்திரை போட்டு கொண்டதால் 2 மணி நேரம் தூங்கினார். ஒரு நாள் படுக்கையில் கிருஷ்ணன் நளினியை பார்த்து, அம்மா நளினி, நான் இன்னும் ரொம்ப நாள் உயிரோடு இருப்பேன்னு எனக்கு படலை. ஏற்கனவே அம்மா நம்ம விட்டு போயிட்டா, நானும் போயிட்டா நீ ஒரு தனி மரம் ஆயிடுவியம்மா. நாம எல்லாம் கட்டின மனக்கோட்டை என்ன, அந்த பகவான் நமக்கு ஒன்னையும் கொடுக்கலையம்மா என்று சொல்லி குலுங்கி குலுங்கி அழுதார். உடனே நளினி, இல்லைப்பா, உங்களுக்கு சீக்கிரமா உடம்பு தேவலை ஆகி ஆத்துக்கு வந்து நீங்க என்னோட ரொம்ப வருஷம் இருந்து வருவீங்கப்பா, அழாதீங்கப்பா, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, நீங்க என்னோட ரொம்ப வருஷம் இருக்கணும்ப்பா என்று சொல்லி அப்பாவை தேத்தரவு பண்ணினாள். நளினி ஆசைப்பட்டதற்கு நேர் எதிராக அந்த கடவுள் செய்துவிட்டார். 2 நாளைக்கெல்லாம் தூக்கத்திலே கிருஷ்ணன் தன் கண்ணை மூடிவிட்டார். அப்பா இப்படி திடீர்னு நம்ம விட்டு போயிடுவார்னு நான் கனவிலும் நினைக்கலையே. அவர் உடம்பு நன்னா ஆகி ஆத்துக்கு வந்துடுவாருன்னு தானே நான் நினைச்சுட்டு இருந்தேனே. இப்ப அவர் என்னை விட்டுட்டு போயிட்டாரே. அவர் சொன்ன மாதிரி நான் இப்போ ஒரு தனி மரம் ஆயிட்டேனே என்று சொல்லி கதறி அழுதாள் நளினி. ஹாஸ்பிட்டலில் இருந்து அப்பாவின் பாடியை வீட்டுக்கு கொண்டு வந்து அவருக்கு எல்லா ஈம காரியங்களையும் பண்ணினாள் நளினி. கிருஷ்ணன் சொன்னது போலவே நளினி இப்போது ஒரு தனி மரம் ஆனாள். நாம பிடிவாதம் பிடிச்சப்போ அவர் என்னை பார்த்து, நீ கல்யாணமானவ, நீ சென்னைக்கு போயிட்டா திரும்ப அமெரிக்கா வருவது ரொம்ப கஷ்டமா இருக்கும், நீ அவசரப்படாம நன்னா யோஜனை பண்ணு, நீ இங்கே இருக்கிறதா நல்லதுன்னு சொன்னாரே. நாம் அவர் சொல்றதை கேட்காம பிடிவாதம் பிடிச்சு சென்னைக்கு வந்தோமே, இன்னைக்கு நம்ம நிலைமை இப்படி ஆயிடுதே என்று கோபால் சொன்னதை நினைத்து கதறி அழுதாள் நளினி. எங்கேயும் தன் படிப்புக்கு தகுந்தாற்போல் ஒரு நல்ல வேலை கிடைக்காததால் நளினி மனம் உடைந்து போனாள். சில சமயம் நளினி தன் வாழ்க்கையை மாய்த்து கொள்ளணும் என்று கூட எண்ணி வந்தாள். வீட்டில் செலவுக்கு பணம் இல்லாதால் நளினி கடைசியில் மனம் பிடிக்காமல் ஒரு பள்ளிக்கூடத்தில் 2ஆம் வகுப்பு வாத்தியார் வேலையில் சேர்ந்தாள். நளினி அந்த பள்ளிக்கூட வேலைக்கு போய் வந்து கொண்டு இருந்தாள். அமெரிக்காவில் பெரிய கம்பெனியில் வேலைக்கு சேர ஆசைப்பட்ட தனக்கு கடைசியில் இந்த 2ஆம் வகுப்பு வாத்தியார் வேலை கிடைத்ததை எண்ணி மிகவும் மனம் வருந்தினாள் நளினி. மனதுக்கு பிடிக்காமல் அந்த 2ஆம் வகுப்பு வாத்தியார் வேலைக்கு போய் வந்து கொண்டிருந்தாள் அவள். யாரும் இல்லாத நமக்கு வாழ்க்கையிலே ஒரு உண்மையான ஃப்ரெண்ட் இருக்க வேண்டும் என்று நினைத்து நளினி அந்த பள்ளிக்கூடத்திலே வேலை செய்து வந்த 3ஆம் வகுப்பு வாத்தியார் கமலாவிடம் நெருக்கமாக பழகினாள் நளினி. கமலா திருமணம் ஆனவள். 6 மாசம் கமலாவிடம் பழகி வந்தாள் நளினி. கமலா ஒளிவு மறைவு இல்லாமல் தன் வாழ்க்கையை பற்றி நளினியிடம் எல்லா சமாச்சாரங்களையும் சொன்னதை கேட்ட நளினியும் தன் வாழ்க்கையில் நடந்த எல்லா உண்மைகளையும் அவளிடத்தில் பகிர்ந்து கொண்டாள் நளினி.
உடனே கமலா, போனது போகட்டும் நளினி டீச்சர், இனிமே உங்க எதிர்காலத்தை நினைச்சுட்டு நீங்க வாழ்ந்துட்டு வர பழகணும். மெல்ல மெல்ல பழசையெல்லாம் நீங்க மறக்க ட்ரை பண்ணணும். நீங்க என்கிட்ட சகஜமா பழகி வாங்க, நானும் உங்ககிட்ட சகஜமா பழகிண்டு வரேன். நீங்க அவசரப்பட்டு எந்த தப்பான முடிவுக்கும் போகக்கூடாது நளினி டீச்சர் என்று சொல்லி நளினிக்கு தைரியம் சொல்லி வந்தாள். கமலா கொடுத்த தைரியத்தை நளினி கேட்டு நிம்மதி அடைந்தாள். இவர்கள் நெருக்கம் நாளடைவில் உயிர் தோழிகள் நிலைக்கு வளர்ந்து விட்டது. நளினி தன் செல்போனில் கமலா டீச்சரின் போட்டோவையும் கமலா தன் செல்போனில் நளினி டீச்சரின் போட்டோவையும் போட்டுக்கொண்டார்கள். ஒரு வாரம் ஆகியிருக்கும். அன்று வெள்ளிக்கிழமை மதிய நேரம் கமலா டீச்சர் நளினியிடம் வந்து ஒரு கல்யாண பத்திரிகை நீட்டி, நளினி டீச்சர், அடுத்த வாரம் வியாழக்கிழமை என் தங்கைக்கு கல்யாணம், நீங்க நிச்சயமா வரணும். என்ன, நான் கல்யாண மேடையில உங்களுக்காக காத்துண்டு இருப்பேன். அன்னைக்கு ஒரு நாள் லீவு போட்டுட்டு நீங்க காத்தாலே வந்துடுங்க. 2 பேரும் காத்தால ஒன்னா டிஃபன் சாப்பிட்றதுல இருந்து ராத்திரி டின்னர் வரைக்கும் ஒன்னா இருந்துட்டு வரணும் என்ன என்று சொல்லிவிட்டு தங்கையின் கல்யாண பத்திரிகையை நளினி கையிலே கொடுத்து விட்டு அவள் கையை பிடித்து கொண்டு கெஞ்சி, நான் ஒரு நாள் லீவு போட்டுட்டு நிச்சயமா உங்க தங்க கல்யாணத்துக்கு நீங்க சொன்ன மாதிரி காத்தாலேயே வந்துடுறேன் கமலா டீச்சர் என்று சொல்லிவிட்டு பத்திரிகை வாங்கி கொண்டாள் நளினி. கொஞ்ச நேரம் ஆனதும் கமலா டீச்சர், நான் அடுத்த வாரம் பூரா லீவ்ல இருப்பேன். நான் உங்ககிட்ட முன்னமே சொல்லியிருந்தேனே, என் தங்கை அமெரிக்கா போய் படிச்சுட்டு ஒரு நல்ல வேலையில இருக்கான்னு. அவ இத்தனை வருஷமா கல்யாணமே வேணாம்னு சொல்லிட்டு இருந்தா. என் அம்மா அப்பா நான் என் தம்பி பொண்டாட்டி எல்லாரும் அவளை நீ ஒரு கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லி வாய் வலிச்சு போயிடுத்து. அவ கேட்கல. ஆனா அவ இப்போ அவ கூட வேலை பண்ற ஒரு பையனை காதலிச்சு வந்துட்டு இருக்கா. 2 பேரும் கல்யாணமும் பண்ணிக்க முடிவு பண்ணியிருக்காளாம். நம்மள மாதிரி அரேஞ்ச் மேரேஜ் இல்ல இந்த மேரேஜ், இது ஒரு லவ் மேரேஜ் நளினி டீச்சர் என்று கண்ணை சிமிட்டி சொல்லிவிட்டு போனாள். கமலா கொடுத்து விட்டு போன கல்யாண பத்திரிகையை கையில் வைத்துக்கொண்டு நளினி டீச்சர் ரூமுக்கு வந்து தன் சீட்டில் உட்கார்ந்தாள். கமலா டீச்சர், இது நம்ம மாதிரி ஒரு அரேஞ்ச் மேரேஜ் இல்ல நளினி டீச்சர், இது ஒரு லவ் மேரேஜ் என்று சொன்னதை நினைத்து ஆச்சரியப்பட்டாள் நளினி. நளினி மணியை பார்த்தாள். அவ வகுப்புக்கு போக இன்னும் 10 நிமிஷம் பாக்கி இருந்தது. நளினி பத்திரிகையை பிடித்து படிக்க ஆரம்பித்தாள். முதலில் மாப்பிள்ளையின் பெயரை படித்தாள். சிரஞ்சீவி கோபால், MS, குரூப் ஆஃப் பேங்க் ஆஃப் அமெரிக்கா, நியூயார்க், USA என்று போட்டிருந்தது. ஒரு நிமிஷம் அவளால் தான் என்ன படித்தோம் என்று எண்ணி பார்க்கவே பிடிக்கல. அவளுக்கு பூமியை பிளந்து தான் அதல பாதாளத்தில் விழுவது போல் இருந்தது. மெல்ல தன்னை சுதாரித்து கொண்டு பத்திரிகை மீண்டும் படித்தாள். அதே பேர்தான், பேங்க் ஆஃப் அமெரிக்கா தான், நியூயார்க் தான். நான் அவரை விட்டுட்டு வந்தப்போ அவர் மேனேஜராகத்தானே இருந்தார். இப்போ 7 வருஷம் முடிய போகுதே. அவருக்கு குரூப் மேனேஜராக ப்ரமோஷன் ஆகியிருக்கும் போல் இருக்கு. யார் தன்னை விட்டுட்டு போன மனைவிக்காக 7 வருஷம் வரைக்கும் கல்யாணம் பண்ணிக்காம காத்துட்டு இருப்பா? இத்தனை வருஷம் பொறுத்து பார்த்த அவர் இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்காம இருப்பாரா என்ன? அவரை காதலிச்சா அந்த பொண்ணு, அவரும் அந்த பொண்ணை காதலிச்சு இருப்பார். இப்போ அவ 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறா. அவர் தனக்குன்னு ஒரு வாழ்க்கையை அமைச்சிக்க வேணாமா? அவர் அமைச்சுண்டார் என்று நினைக்கும் போது நளினிக்கு அழுகை பொத்து கொண்டு வந்தது. எப்படி அந்த கல்யாண படியிலே போய் நான் கோபாலை சந்திக்கிறது? அந்த கல்யாண மேடை என் உயிர் தோழி கமலா டீச்சரின் தங்கையின் கல்யாண மேடையாச்சே. அந்த மேடைக்கு போயா நான் அவர்கிட்ட நீங்கள் அவளுக்கு தாலி கட்டாதில் நான் இருக்கேன்னு எப்படி சொல்கிறது? அப்படி சொன்னால் உடனே அவர் கமலா டீச்சரின் தங்கையை விட்டுவிட்டு மேடையை விட்டு கீழே இறங்கி வந்து என்னை அமெரிக்காவுக்கு அழைச்சிண்டு போயிட போகிறாரா என்ன? நாம் அப்பா கிட்ட முன்னே ஒரு தடவை சொன்னா போல முதல் தடவை நமக்கு விசா கிடைக்காத போதே அவர்கிட்ட ஃபோனில் பேசி மன்னிப்பு கேட்டிருக்கணும். தப்பு பண்ணிட்டோம் என்று நினைக்கும் போது நளினியின் அழுகை இன்னும் அதிகமாகியது. கிளாஸ் மணி அடித்தது. தன் மனதை கல்லாக்கி கொண்டு தன் கிளாஸுக்கு போனாள் நளினி. கிளாஸ் முடிஞ்சதும் வழி ஒன்றும் தெரியாமல் யோசனை பண்ணி கொண்டே கமலா டீச்சர் கிளாஸுக்கு ஓடினாள் நளினி. கமலா கிளாஸ் நுழைவாயிலுக்கு போன நளினிக்கு அங்கு இருந்த டீச்சரின் சீட் காலியாக இருந்ததை பார்த்து அவள் திடுக்கிட்டாள். அவளுக்கு என்ன பண்ணுவது என்றே புரியவில்லை. வாசலில் நின்று கொண்டிருந்த நளினி டீச்சரை பார்த்த அந்த கிளாஸ் பெண் ஒருத்தி ஓடி வந்து, டீச்சர், இன்னைக்கு மத்தியானம் எங்கள் டீச்சர் லீவு, அவங்க அடுத்த வாரமும் லீவில் இருப்பாங்க, அவங்க தங்கைக்கு கல்யாணமாம் என்று சொன்னபோதுதான் நினைவுக்கே வந்தாள் நளினி. தன் சீட்டுக்கு வந்து உட்கார்ந்து கொண்டாள் நளினி. அவள் யோசனை பண்ண ஆரம்பித்தாள். நாம் கமலா டீச்சர்கிட்ட உங்கள் தங்கை கல்யாணத்துக்கு நான் நிச்சயமாக கல்யாண அன்னைக்கு காத்தாலேயே வரோம்னு சொல்லியிருக்கோமே. இப்போ கமலா டீச்சரின் தங்கையை கல்யாணம் பண்ணிக்க போகிற பையன் ஊரறிய நான் கல்யாணம் பண்ணி கொண்ட கோபாலாச்சே. என்ன பண்ணலாம்? நாம் என்ன காரணம் சொல்லி நாம் அந்த கல்யாணத்துக்கு போகாமல் இருக்கிறது என்று எண்ணி வேதனைப்பட்டாள் நளினி.
பள்ளிக்கூட கடைசி மணி அடிக்கவே நளினி தன் சீட்டில் இருந்து மெல்ல எழுந்து தன் ஹேண்ட்பேக்கை எடுத்துக்கொண்டு டீச்சர்ஸ் ரூமை விட்டு வெளியே வந்து ஒரு வழியும் தெரியாமல் தன் வீட்டுக்கு வந்தாள். அந்த நிமிஷம் வரைக்கும் கோபாலை மறந்து வந்து கொண்டிருந்த நளினிக்கு மறுபடியும் கோபாலை பற்றின செய்தி கிடைத்ததும் அவள் சலனம் அடைந்தாள். வீடு வந்து சேருவதற்குள் நளினிக்கு யோஜனையின் தாக்கம் அதிகமாகி அவளுக்கு மன அழுத்தம் அதிகமாகியது. ஹேண்ட்பேக்கை வீசி எறிந்துவிட்டு ஹாலில் இருந்த ஃபேனை ஃபுல் ஸ்பீடில் வைத்துவிட்டு தொப்பென்று உட்கார்ந்தாள். வழக்கமாக வீட்டுக்கு வந்தால் நளினி உடனே சூடாக காஃபி போட்டு கையிலே எடுத்துக்கொண்டு பிஸ்கட் டப்பாவை எடுத்து தன் பக்கத்தில் வைத்துக்கொண்டு பிஸ்கட்டை ரசித்து சாப்பிட்டு கொண்டே காப்பியை குடிப்பாள். ஆனால் இன்று நளினி கிச்சனுக்கு போய் காப்பியையும் போட்டுக்கொள்ளவில்லை, பிஸ்கட் டப்பாவையும் தொடவில்லை. அப்படியே உட்கார்ந்து கொண்டு இருந்தாள். மணி 9 அடித்தது. நாம இந்த ஆத்துல இருந்துட்டு கமலா டீச்சர் தங்கை கல்யாணத்துக்கு போகாம இருந்தா காத்தாலே கமலா டீச்சர் இங்க வந்து பார்த்தா நாம இருப்போமே, நம்மை வலுக்கட்டாயமா அவ தங்கை கல்யாணத்துக்கு அழைச்சிட்டு போவாளே, நம்ம மறுக்க முடியாதே. அப்படி கமலா டீச்சர் கூட நாம போனா அந்த கல்யாண மேடையில கோபாலை பார்க்க வேண்டி இருக்குமே, 2 பேருக்குமே ரொம்ப தர்ம சங்கடமா இருக்குமே, என்ன பண்ணலாம் என்று யோசனை பண்ணினாள். திடீரென்று நளினிக்கு இனி நாம உயிர் வாழ்றதுல ஒரு அர்த்தமும் இல்லை, பழையபடி நாம தற்கொலை பண்ணி கொள்ளலாம் போல இருந்தது நளினிக்கு. உடனே அவள் தன்னுடைய அப்பாவுக்கு வாங்கி வைத்திருந்த தூக்க மாத்திரைகள் இருந்த பாட்டிலை எடுத்து தன் ஹேண்ட்பேக்கில் வைத்து கொண்டாள். தனக்கு இருக்கும் மனக்குழப்பத்தில் படுத்தால் தூக்கம் வருமோ வராதோ என்று நினைத்து நளினி 4 தூக்க மாத்திரைகளை கையிலே எடுத்துக்கொண்டு ஃப்ரிட்ஜில் இருந்த ஐஸ் வாட்டர் பாட்டிலில் இருந்து நிறைய தண்ணீரை குடித்தாள். ஒன்றும் சாப்பிடாமல் நளினி படுக்கையில் படுத்து கொண்டுதான் அவளுக்கு தெரியும். தூக்க மாத்திரை போட்டுக்கொள்ளவே படுத்தவுடன் அசந்து தூங்கிவிட்டாள் நளினி. விடியற்காலை அவள் கண்முழித்து பார்த்தபோது அவள் உடம்பு அனலாய் கொதித்தது. அவளால் எழுந்திருக்க கூட முடியவில்லை. மெல்ல எழுந்து பல் துலக்கிவிட்டு டீ போட்டு குடித்தாள் நளினி. அவளால் நிற்க கூட முடியவில்லை. மறுபடியும் நளினி பெட்டில் படுத்து கொண்டாள். மதியம் எழுந்து சமைத்து சாப்பிட்டாள். அவளுக்கு சாப்பாடே பிடிக்கவில்லை. அவள் வாய் கசந்து கொண்டு இருந்தது. திங்கட்கிழமை நளினி பள்ளிக்கூடம் போகவில்லை, வீட்டிலே இருந்து வந்தாள். 2 நாள் ஆகியும் நளினியின் ஜுரம் குறையவே இல்லை. இனிமேல் இந்த ஜுரத்துடன் வீட்டில் இருக்கக்கூடாது என்று நினைத்து நளினி மெல்ல நடந்து தன் ஹேண்ட்பேக்கையும் எடுத்துக்கொண்டு வீட்டை விட்டு வெளியே வந்து வீட்டை பூட்டி கொண்டு பக்கத்து வீட்டில் இருந்த அம்மாவை கூப்பிட்டு, எனக்கு ரொம்ப ஜுரமா இருக்குங்க, நான் நர்மதா நர்சிங் ஹோமுக்கு போறேங்க, யாராவது வந்து கேட்டா கொஞ்சம் சொல்லுங்க என்று சொல்லிவிட்டு ஒரு ஆட்டோவை பிடித்து பக்கத்தில் இருந்த நர்மதா நர்சிங் ஹோமில் போய் டாக்டரிடம் காட்டினாள். நளினியை பரிசோதித்த டாக்டர் அவளுக்கு 105 டிகிரி ஜுரம் இருப்பதாயும் உடனே ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகும்படியும் சொன்னார். உடனே நளினியும் அந்த ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனாள். டாக்டர் நளினிக்கு ஜுரத்துக்கு ஊசி போட்டுவிட்டு சில மாத்திரைகளையும் கொடுத்தார். 3 நாட்கள் ஆகி நளினி பள்ளிக்கு வராததால் நளினியுடன் வேலை செய்து வந்த மேரி டீச்சர் நளினி வீட்டுக்கு வந்து பார்த்தாள். வீடு பூட்டி இருந்தது. மேரி டீச்சர் பக்கத்து வீட்டுக்கார அம்மாவிடம் நளினியை பற்றி கேட்டதும் அந்த அம்மா அவங்களுக்கு ரொம்ப ஜுரம் வந்துடுச்சாம், அவங்க நர்மதா நர்சிங் ஹோமுக்கு போறதா சொன்னாங்க என்று சொன்னதும் மேரி டீச்சர் நர்மதா நர்சிங் ஹோமுக்கு வந்து நளினியை பார்த்தாள். மேரி டீச்சரை பார்த்ததும் நளினி முடியாம, எனக்கு 105 டிகிரி ஜுரம் அடிக்குது மேரி டீச்சர், டாக்டர் எனக்கு ஜுரத்துக்கு ஊசி போட்டு மாத்திரைகளையும் கொடுத்திருக்கார் என்று சொன்னதும் மேரி டீச்சர், நளினி டீச்சர், உங்க ஜுரம் நல்லா தேவலை ஆன பிற்பாடு 2 நாள் நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு நீங்க அப்புறமா பள்ளிக்கூடத்துக்கு வாங்க, நான் ஹெட் மாஸ்டர் கிட்ட உங்க ஜுரத்தை பத்தி சொல்றேன் என்று சொன்னதும் நளினி மேரி டீச்சரை தேங்க் பண்ணினாள். மேரி டீச்சர் கொஞ்ச நேரம் இருந்து விட்டு கிளம்பினாள். மேரி டீச்சர் இந்த நர்சிங் ஹோமுக்கு வந்து பார்த்துட்டு போயிருக்காளே, கமலா டீச்சர் அவளை பார்த்து நளினி டீச்சர் ஏன் கல்யாணத்துக்கு வரலன்னா மேரி டீச்சர் நம்மளை பத்தி சொல்லி விடுவாளோ, அப்போ கமலா டீச்சர் கல்யாணம் ஆன உடனே அவ தங்கையும் தங்கை ஆத்துக்காரையும் இங்கே அழைச்சிட்டு வந்துட்டா. அதற்கு மேலே நளினியால் யோஜனை பண்ணி பார்க்க முடியவில்லை. தன் ஹேண்ட்பேக்கை திறந்து 10 தூக்க மாத்திரைகளை வாயில் போட்டுக்கொண்டு தண்ணீர் குடித்தாள். அன்று வியாழக்கிழமை நளினி ஜுர வேகத்தை விடாமல் வாந்தி எடுத்தாள். அவள் வாந்தியில் தூக்க மாத்திரை துண்டுகளை கவனித்த நர்ஸ் ஓடிப்போய் டாக்டரிடம் விஷயத்தை சொன்னாள். இருவரும் நளினி ரூமுக்கு வந்தார்கள். நளினி தன் கண்களை திறக்காமல் படுத்திருந்தாள். நளினி வாந்தி எடுத்ததில் இருந்த தூக்க மாத்திரை துண்டுகளை டாக்டருக்கு காட்டினாள் நர்ஸ். நளினி ஜுர வேகத்தில், கோபால், நான் தப்பு பண்ணிட்டேன், உங்க பேச்சை நான் கேட்காதது ரொம்ப தப்பு, என்னை கைவிட்டு விடாதீங்க கோபால் என்று வாய் பினாத்தி கொண்டு இருந்தாள். டாக்டர் நளினி வாய் பினாத்துவதை கேட்டதும் அந்த நர்ஸிடம், சிஸ்டர், இது ஒரு காதல் தோல்வி கேஸ் போல இருக்கு, இவங்க தூக்க மாத்திரை சாப்பிட்டு இருக்காங்க போல இருக்கு, இவங்க ஹேண்ட்பேக்கை செக்அப் பண்ணுங்க என்று சொன்னார். அந்த நர்ஸ் நளினியின் ஹேண்ட்பேக்கை செக்அப் பண்ணிவிட்டு அதில் இருந்த தூக்க மாத்திரை பாட்டிலை காட்டினாள்.
டாக்டர் அந்த தூக்க மாத்திரை பாட்டிலை தன் கையிலே வாங்கி கொண்டு தன் ரூமுக்கு போனார். கல்யாண மேடையில் மாப்பிள்ளையுடன் அமெரிக்காவில் இருந்து வந்த அவன் தோழன் எல்லோரையும் கலாட்டா பண்ணி கொண்டு இருந்தான். தங்கையின் பக்கத்தில் நின்று கொண்டு பதிலுக்கு கமலா பெண் வீட்டு சார்பாக பதில் கலாட்டா பண்ணி கொண்டிருந்தார். ஒரே சிரிப்பு தான், கலாட்டா தான் கல்யாண மேடையில். முகூர்த்த வேலை நெருங்கி கொண்டு இருந்தது. செல்போன் அடிக்கவே கமலா தன் செல்போனை ஆன் பண்ணினாள். கமலா செல்போனில் பளிச்சென்று நளினியின் படம் தெரிந்தது. பக்கத்தில் நின்று கொண்டிருந்த கல்யாண பையன் தோழன் இதை கவனித்தான். உடனே அவன் சட்டென்று, இந்த பொண்ணு உங்களுக்கு தெரியுமா? நான் இந்த பொண்ணை உடனே பார்க்கணும் என்று சொன்னதும், கமலா, இவ என் கூடத்தான் ஒரு டீச்சரா வேலை பண்றா, உங்களுக்கு இவளை தெரியுமா என்று கேட்டாள். எனக்கு இவளை ரொம்ப நன்னா தெரியும். இப்ப இவ எங்கே இருக்கா என்று ஆவலுடன் கேட்டான் அந்த கல்யாண பையனின் தோழன். உடனே கமலா, கொஞ்சம் இருங்கோ, இவ இப்ப கல்யாணத்துக்கு நிச்சயமா வருவா என்று சொல்லிவிட்டு செல்போனில் பேச வேண்டாம் என்று நினைத்து மேடையை விட்டு கீழே இறங்கி போனாள். மாப்பிள்ளை தோழனும் கமலா கூடவே போனான். போனில் பேசி முடித்ததும் கமலா அங்கே உட்கார்ந்து கொண்டிருந்த மேரி டீச்சரை பார்த்து, மேரி டீச்சர், ஏன் இன்னும் நளினி டீச்சர் கல்யாணத்துக்கு வரலை, உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டாள். மேரி டீச்சர், உங்களுக்கு விஷயமே தெரியாதா கமலா டீச்சர்? நளினி டீச்சருக்கு காய்ச்சல் வந்திருக்கு. அவங்க நர்மதா நர்சிங் ஹோமில் அட்மிட் ஆகியிருக்காங்க. நான் 2 நாள் முன்னாடி நளினி டீச்சரை பார்த்து பேசிட்டு வந்தேன் என்று சொன்னதும் கமலா பதறி போனாள். வாத்தியார் வேத மந்திரம் சொல்லி கமலாவின் தங்கையின் கழுத்தில் தாலி கட்டினான் கல்யாண மாப்பிள்ளை. கல்யாணம் முடிந்ததும் கமலா பூ அச்சையை போட்டுவிட்டு அங்கே இருந்த வாடகை காரில் ஏறப்போனாள். உடனே அந்த கல்யாண பையனின் தோழன், நானும் அவளை அவசியமா பார்க்கணும், என்னையும் தயவு செஞ்சு உங்க கூட அழைச்சிட்டு போங்க ப்ளீஸ் என்று பிடிவாதம் பிடித்தான். இவன் மாப்பிள்ளை தோழன் ஆச்சே, இவனை அழைச்சிட்டு போகாட்டா இவன் நம்ம தங்கை ஆத்துக்காரர்கிட்ட நம்ம பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணா என்ன பதில் சொல்றது என்று ஒரு நிமிஷம் புரியாமல் தவித்தாள் கமலா. வேறு வழி ஒன்றும் தெரியாததால் கமலா அவனையும் காரில் அழைத்து கொண்டு நர்மதா நர்சிங் ஹோமிற்கு பறந்தாள். ரிசப்ஷனில் விசாரித்து கொண்டு நளினி படுத்து இருந்த ரூமிற்கு ஓடினார்கள் இருவரும். ரூமின் வாசலில் டாக்டர் நின்று கொண்டு டியூட்டி நர்ஸுடன் ஏதோ பேசிக்கொண்டு இருந்தார். டாக்டர், நான் நளினி டீச்சருடன் வேலை பண்ற டீச்சர். இப்போ நளினி எப்படி இருக்காங்க என்று கவலையோடு கேட்டாள் கமலா. டாக்டர் நிதானமாக கமலாவை மாப்பிள்ளை தோழனையும் பார்த்தார். மாப்பிள்ளை தோழனை பார்த்து, நீங்க யாருங்க என்று கேட்டார். அதற்கு அவன், மை நேம் இஸ் கோபால் என்று சொல்லி முடிக்கும் முன், நீங்க தான் அந்த கோபாலா, என் ரூமுக்கு வாங்க என்று சொல்லி அவர்களை தன் ரூமுக்கு அழைத்து போனார் டாக்டர். கமலாவுக்கு ஒன்றும் புரியவில்லை. எப்படி இவர் பேரை சொன்னதும் வாங்க என் ரூமுக்குன்னு சொல்லி டாக்டர் அழைச்சிட்டு போறாரே, இவர் அமெரிக்காவில் வசிப்போராச்சே, இவருக்கும் நளினிக்கும் என்ன சம்பந்தம்? இந்த கதை வேற இருக்கா நளினி வாழ்க்கையில என்று எண்ணியவாறே ஒன்றும் புரியாமல் டாக்டரை பின்தொடர்ந்தாள் கமலா. உட்காருங்க, உங்களை பார்த்தா படித்தவர் மாதிரி தெரியுது. லவர்ஸ் கிட்ட கருத்து வேறுபாடு இருந்து வருவது சகஜம். ஆனா உங்க கருத்து வேறுபாடு இப்படியா முடியறது? இந்த பெண் தற்கொலை பண்ணிக்கொள்ற நிலைமைக்கு போயிருக்காங்க மிஸ்டர் கோபால். She was taken sleeping pills மிஸ்டர் கோபால். Now follow me என்று கடுமையாக சொல்லிவிட்டு நளினி இருந்த ரூமிற்கு அழைத்து போனார் டாக்டர். இது என்னடா இன்னும் புதிரா இருக்கே, லவ்வர்ஸ், கருத்து வேறுபாடு, ஸ்லீப்பிங் பில்ஸ்னு எல்லாம் இந்த டாக்டர் சொல்றாரு. நளினி வாழ்க்கையில இந்த மர்மம் வேறு இருக்கா? அவன் நம்ம கிட்ட சொன்ன அமெரிக்கா வாழ்க்கை கதை தான் நிஜம்னு நம்பி நாம் அவகிட்ட பழகிண்டு வந்தோமே என்று எண்ணியபடியே டாக்டருடன் நளினி ரூமுக்கு போனாள் கமலா. நளினி படுத்து இருக்கும் ரூமில் நுழைந்தார் டாக்டர். நளினி முறுக்கிவிட்ட கயிறு போல் உடலை முறுக்கி கொண்டு கண்ணை மூடிக்கொண்டு படுத்திருந்தாள். 5 நாள் அடித்த விஷ ஜுரத்தின் பாதிப்பு, ஹெவி டோஸ் ஆன்டிபயோட்டிக் சாப்பிட்ட அசதி, ஆகாரம் இல்லாமல் 2 வேளையும் கஞ்சி சாப்பிட்ட சோர்வு, மனதில் சுமை, இவ்வளவும் சேர்ந்து நளினியை உறக்கமாகவே படுக்க வைத்து இருந்தது. டாக்டர் நளினி தோலை மெல்ல தொட்டு, நளினி, கண்ணை முழிச்சிப்பார், உன் காதலன் கோபால் வந்து இருக்கிறார், கண்ணை தொற என்று சொல்லி உலுக்கி எழுப்பினார். நளினிக்கு டாக்டர் பேசுவது எங்கோ ஆழக்கிணற்றில் இருந்து பேசுவது போல் கேட்டது. மெல்ல கண்களை திறந்து பார்த்தாள். அவளுக்கு தான் காண்பது கனவா நிஜமா என்று புரியல. ஒரு நிமிஷம் அவள் ஆடிப்போனாள். எதிரே அவள் கணவன் கோபால் நின்று கொண்டிருந்தான். கோபால், நீயா கோபால்? என்னால் நம்பவே முடியல. என்னை பார்க்க எப்போ நீ அமெரிக்காவில் இருந்து இந்தியா வந்த? நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். உன் பேச்சை கேட்காம நான் இந்தியா திரும்பி வந்தது பெரிய தப்பு கோபால். என்னை மன்னிச்சிடு கோபால் என்று ஒரு அணை திறந்தால் அடித்து வரும் நீரை போல் வேகமாக கதறினாள் நளினி. மன்னிப்பு கேட்டு அவனிடம் தன் கைகளை நீட்டி கண்களில் கண்ணீர் மல்க நளினி கெஞ்சினாள். அவள் மனம் சந்தோஷத்தால் துள்ளியது. கமலாவுக்கு இப்போது எல்லாம் தெள்ள தெளிவாக புரிந்தது.
நளினி உடலில் எங்கு இருந்துதான் அத்தனை தெம்பு வந்ததோ தெரியவில்லை. அவள் எழுந்து உட்கார்ந்து கொண்டாள். இவங்க தான் என்னை இங்கு அழைச்சுண்டு வந்தா என்று கமலா டீச்சரை கை காட்டினான் கோபால். கமலா டீச்சர், ரொம்ப ரொம்ப சாரி, நீங்கள் நிற்பதை கூட நான் கவனிக்கல. கோபால் முகத்தை பார்த்த சந்தோஷத்தில் எனக்கு ஒன்றுமே புரியல டீச்சர். நீங்களா கோபாலை இங்கே அழைச்சுண்டு வந்தேன் என்று ஆச்சரியத்தில் கேட்டாள் நளினி. ஆமாம் நளினி டீச்சர், நீங்கள் பிடிவாதம் பிடிச்சின்று அமெரிக்காவை விட்டு சென்னைக்கு வந்தேன். ஆனால் இவர் இப்போ சென்னைக்கே வந்து உங்களை அழைச்சிட்டு போக வந்திருக்கார் என்று சொல்லி சிரித்தாள் கமலா. நளினி முடியாமல், உண்மைதான் கமலா டீச்சர் என்று முனகி சொன்னாள். கோபாலும் நளினியும் கமலா டீச்சருக்கு தன் நன்றியை தெரிவித்தார்கள். கோபால் நளினியுடன் ஹாஸ்பிட்டலில் இருந்து வந்து அவள் உடம்பு பூரண குணம் ஆனதும் அவளை ஹாஸ்பிட்டலில் இருந்து டிஸ்சார்ஜ் பண்ணி கொண்டு நளினி வீட்டுக்கு அழைத்து கொண்டு வந்தான். நளினி கோபாலை பார்த்து, கோபால், நான் உங்கள் பேரை கல்யாண பத்திரிகையில பார்த்ததும் ஐயோ நாம் எடுத்த அவசர முடிவால் கோபாலை இழந்துட்டோம்னு ரொம்ப அழுதேன் என்று சொல்லி கொண்டிருக்கும்போது, நளினி, கல்யாண பையன் பேர் கூட கோபால் தான். அவன் பண்ணுற ஜாப்பும் நான் பண்ணுற ஜாப்பும் ஒன்று தான். வாட் ஏ கோ இன்சிடென்ட் என்று சொல்லி சிரித்தான். பிறகு கோபால் நளினியை அழைத்து கொண்டு பம்பாய்க்கு போனான். இருவரும் கோபால் அம்மா அப்பா ஆசீர்வாதத்தை பெற்று கொண்டார்கள். ஒரு நல்ல நாளாக பார்த்து ஏர் இந்தியா விமானத்தில் கோபால் நளினியை அழைத்து கொண்டு நியூயார்க்கு பறந்து போய் கொண்டிருந்தான். நளினி கோபால் கைகளை கெட்டியாக பிடித்து கொண்டு இருந்தால் சந்தோஷத்தால். புயலுக்கு பின் அமைதி என்று பெரியவர்கள் தெரியாமலா சொல்லியிருப்பார்கள்? நண்பர்களே, இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் தெரிவிக்கவும். மேலும் ஒரு லைக் தந்து சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். நன்றி.